வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னா, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வைக்கணும். 2 சின்ன சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 2, ஒரு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் 1, தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, அரை முடி தேங்காய். A few moments later. கடலைப்பருப்பை வந்து அரைச்சிட்டோம், வடை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதில் பாதி வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டுட்டேன். மேலே உப்பு போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பூண்டு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். எப்போவுமே வடை மாவுக்கு பூண்டு போடுவோம் இல்லைங்களா, அதனால் பூண்டையும் போட்டாச்சு இதில். இப்போ அந்த மாவை ரெடி பண்ணி உருண்டை பிடிச்சி இட்லி பானையில் வச்சிடலாம். சரி, ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில், குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் 4 கிளாஸ் 5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டை அளவை பொறுத்தது. எத்தனை தண்ணி 4 கிளாஸ் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுருங்க. இந்த தக்காளியையும் போட்டுடணும். உருளைக்கிழங்கு, அரிஞ்சு வச்ச காய்கள், இது எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் உங்களோட காரத்தோட அளவு எவ்வளோன்னு தெரில, ஏன்னா நான் 3.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் உங்கள் குழம்பு. அதனால் 3.5 ஸ்பூன் நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டாச்சு. நல்லா கலக்கிடுங்க. உப்பு, ஏன்னா வந்து உருண்டையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் குழம்புல பார்த்து போடுங்க உப்பை. போட்டாச்சு, உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு. காய்கறி வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு இது நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த உருண்டையெல்லாம் போட்டுடலாம். போட்டாச்சு, அதுவும் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் இதோட போட்டுடலாம். அதில் கொஞ்சம் இந்த தேங்காய் விழுத அரைச்சி வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதிச்சிடுச்சு, கரெக்டான பதத்தில் இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். குழம்பு தாளிக்கல இல்லைங்களா, இப்போ தான் தாளிக்க போகிறோம். கடாய் வச்சாச்சு. அதில் லவங்கம் சோம்பு போட்டாச்சு. வெங்காயம் தாளிக்க போடுறோம். அதை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு கருவேப்பிலையும் போடணும், வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. வதக்கினதை இப்போ அந்த குழம்புல போட்டுடலாம். உடனே மூடிடணும். அவ்வளோதான், குழம்பு வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றியாச்சு. இந்த குழம்பு வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது கறி குழம்பு சாப்பிட்ற ஃபீலாகவே இருக்கும். வெஜ்ஜு கறி குழம்பு மாதிரி இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.